நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 63ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையா இருப்பதினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவதேசங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கர்த்தரை நோக்கி பாடுகிறான், நீர் எனக்கு துணையா இருப்பதினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், போராட்டம், நெருக்கம், பிரச்சனை என்ன வந்தாலும், தேவஜனங்களாகி நம்முடைய வாயிலிருந்து எழும்ப வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளாது. ஏன்னா நான் அவருடைய செட்டை நிழலிலே களி கூறுகிறேன். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு விசுவாச அறிக்கை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஏன்னா அதை சொல்லும் போது தாவீது அரண்மனையில் அல்ல, வனாந்திரத்தில் இருக்கிறான். உலக பிரகாரமான பார்வையில, மற்றவர்களுடைய பார்வையில தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் தாவீது என்ன சொல்றாரு? நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, நான் கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். ஏன்னா அவர் எனக்கு துணையா இருக்கிறார். இதை தாவீதால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், தனக்கு விரோதமாய் ஒரு நாட்டின் ராஜாவை தன்னை கொலை செய்யும்படியாய் எழும்பினாலும் இன்னும் என்ன பண்ண முடியல, சவுலால தாவீதை பிடிக்க முடியல. இது தாவீதினுடைய பலமா, தாவீதினுடைய ஞானமா, தாவீதினுடைய தந்திரமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இது எல்லா வல்லமைக்கும் மேலான சர்வ வல்லமுள்ள தேவனின் கரம் தாவீதை பத்திரமாய் பாதுகாக்கிறதுனால மட்டும்தான். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தாவீதுக்கு துணையா இருந்து சவுலின் கரம் தாவீதின் மேல் ஓங்காதபடிக்கு, தாவீதை சவுலின் கரத்தில் ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய செட்டை மறைவிலே தாவீதை மறைத்து காத்து கொண்டதினால் மட்டும்தான் தாவீது இன்றும் ஜீவனோடு இருக்கிறான். இதை உணர்ந்து கொண்ட தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பதினால் நான் அவருடைய செட்டை நிழலிலே களி கூறுவேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏதாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், பிரச்சனை, சூழ்நிலை, நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தேவை நம்மை நெருக்கினாலும், பிசாசின் கிரியைகளோ, பிசாசில் ஏற்பட்ட மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, எந்த ஒரு காரியம் நமக்கு எதிராக எழுப்பினாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவராலும் இந்த அனுபவத்தை ருசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதையும் நாம் அவருடைய செட்டையின் மறைவிலே களி கூறுவதையும் நம்மால் உணர முடியும். எப்பொழுது தெரியுமா? தாவீதை போல இதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. அதுதான் இதே சங்கீதம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் தெளிவாக சொல்கிறது, என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். இந்த வசனத்தை சிம்பிளா சொல்லணும்னா, எப்பவுமே தாவீது கர்த்தரை நினைத்துக் கொண்டே இருக்கிறான், அவரை தியானித்துக் கொண்டே இருக்கிறான். தூங்கும் போது கூட கர்த்தரை நினைக்கிறான், அவரை தியானிக்கிறான். தூங்கும் போதே நினைக்கிறான், தியானிக்கிறான்னா மற்ற நேரங்களிலும் நிச்சயமாய் தாவீது யாரதான் நினைச்சிட்டே இருப்பாரு? தனக்கு தீமை செய்த சவுலை அல்ல, தனக்கு நன்மை மட்டுமே செய்து தன்னை அபிஷேகம் பண்ணி தன்னை இம்மட்டுமாய் ஜீவனோடு பாதுகாத்து வருகிற, தனக்கு துணையாக இருந்த உடைய செட்டை மறைகளை களிகூற பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் நினைத்து அவரையே தியானித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தரை குறித்த நினைவும் கர்த்தரை குறித்த தியானமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தரும். இங்க தாவீதின் வாழ்க்கையில எடுத்த உடனே அவனுடைய சூழ்நிலை வனாந்திரம் வயல்வெளியாய் செழிப்பாய் மாறினதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அநேக நாட்கள் தாவீதின் வாழ்க்கை வனாந்திரத்திலும் குகையிலும் சவுலால் துரத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் தான் இருந்தது. அலைந்து திரிகிற அனுபவம். அப்படி இருந்தும் தாவீது என்ன பண்றாரு? கர்த்தரின் செட்டை மறைவிலே களி கூர்ந்து மகிழ்கிறான். ஏன்னா கர்த்தர் தனக்கு துணையா இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். இது எல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தரை குறித்த நினைவும் கர்த்தரை குறித்த தியானமும் தாவீதின் இருதயத்தில் எழுப்பிக் கொண்டே இருந்ததுனால தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த வனாந்திரத்தை அவன் வயல்வெளியாய் கர்த்தருக்குள்ளே அனுபவிக்க தொடங்கினான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பின் நாட்களிலே தாவீதின் வாழ்க்கையை உண்மையாகவே செழிப்பானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும், கர்த்தர் தனக்கு தந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி தன்னை உயர்த்தி கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாகவும் கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாரோ அப்படியே மற்றவர்களும் அவனை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபித்து அவனை உயர்த்தினான். அவனிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட்டார். இதை கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
இதை கர்த்தர் நமக்கு செய்ய வாஞ்சிக்கிறார். அதனால்தான் நம்மோடு கூட பேசுகிறார். இதே பிள்ளைகளாகி நாம் தாவீதின் வாழ்க்கையில் அவர் செய்தது போல எப்பொழுதுமே கர்த்தரை குறித்த நினைவும் கர்த்தரை குறித்த தியானமும் நம்முடைய இருதயத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தரை குறித்தே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை குறித்து, அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை குறித்து, அவருடைய வல்லமை மகத்துவத்தை குறித்து, கர்த்தரை குறித்து எப்பொழுதுமே நினைத்து அவரை குறித்து தியானிக்கிற தியானம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுது, தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போலவே எந்த ஒரு காரியமும் சத்துருவும் சூழ்நிலையும் மனிதர்களும் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து அவருடைய செட்டை மறைவிலை நாம் களி கூற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை குறித்த நினைவும் அவரை குறித்த தியானமும் நமக்குள்ளே அதிகரிக்கும் பொழுது, கர்த்தர் தான் சொன்னபடியே எந்த ஒரு காரியம் நம்மை மேற்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நமக்கே அவர் நியமித்த பாதையிலே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் எந்த ஒரு காரியமும் நம்மை தடை செய்யாமல் சேதப்படுத்தாமல் நேர்வழியாய் நம்மை நடத்தி இம்மையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படவும் மறுமையிலே தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கர்த்தரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்யும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.